ஹரிவோம். நெக்ஸ்ட் ஜென் வியூவர்ஸ் அத்தனை பேருக்கும் வணக்கத்துடன் ஜூலை மாத ராசி பலன்கள். இப்போ நிறைய பேர் என்ன கேட்குறாங்கன்னா, சார் எல்லா சேனல்லையும் ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொரு விதமான ராசி பலன்கள் சொல்கிறாங்க, எல்லாருமே பாசிட்டிவாக தான் சொல்கிறாங்க. ஆனால் நாங்கள் பார்க்கும்போது என்னென்னு கேட்டிங்கன்னா, சார் அது அடுத்த மாதம் பார்க்கும்போது இப்படி இருக்குன்னு சொல்கிறாங்க. உண்மைதான். ஆனால் பொதுவாகவே ஒரு ஜாதகத்தில் பிறந்த கால ஜாதகம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். எப்பயுமே பிறந்த கால ஜாதகம்ங்கிறது ரொம்ப முக்கியம். அதை பொறுத்து தான் நம்மளுடைய வாழ்க்கை மாற்றங்கள் எல்லாமே. இப்போ நம்ம சொல்ல போகிறது பொதுவான பலன்கள். இந்த பொதுவான பலன்களுக்கு என்ன அர்த்தம் சார்? வாட் இஸ் த மீனிங் ஆஃப் காமன் ப்ரெடிக்ஷன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இன்றைய டிரான்சிட், இந்த 30 நாளுக்குரிய டிரான்சிட், இந்த 30 நாளில் அதிகபட்சம் சூரிய பகவான் எங்கே இருப்பார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 15 நாள் மிதுனத்திலையும் 15 நாள் கடகத்திலையும் இருப்பார். இந்த சூரியனை பேஸ் பண்ணி தான் பூமி, ரியல் எஸ்டேட் தொழில் செய்கிறவங்க, வியாபாரம் செய்கிறவங்க இதெல்லாம் பொறுத்து சொல்கிறது சூரியன் தான். சூரியன் தான் வளர்ச்சி கிரகம்னு பேர் அவருக்கு. சரி, அடுத்தது சந்திரன் தின கிரகம்னு பேர். சில பேர் பார்த்திங்கன்னா டெய்லி பிஸ்னஸ் பண்ணுவாங்க. இந்த சில பேர் அதை இதில் கூட சொல்லுவாங்க காமெடியாக, சார் உங்களுக்கு எப்படி சேலரி வேணும் அப்படின்னு கேட்டால், தின சம்பளத்தை தினமாக கொடுத்துருங்க, வார சம்பளத்தை வாரமாக கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் இந்த தின கிரகம் அப்படின்னு சொல்லக்கூடிய பேர் சந்திரனுக்கு. வாரம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வாரத்துக்கு ஒரு சில கிரகங்கள் மாறக்கூடிய சில சமயங்களில் அமையும். சில பேருக்கு பார்த்திங்கன்னா மாத கிரகங்கள், சில பேருக்கு வருட கிரகங்கள். இந்த மாதிரி ஒரு கிரக பெயர்ச்சி ஒரு மனுஷனுக்கு ரொம்ப முக்கியம். இதில் கான்ஃபிடெண்ட்டாக, சார் நான் ஒரு வீடு வாங்கணும், ஜூலை மாத பலன்களை வச்சு வாங்கிடலாமா? கண்டிப்பாக அந்த முயற்சிக்கு போகாதீங்க. சார் நான் ஒரு தோட்டம் வாங்கணும், சார் கல்யாணம் எனக்கு எப்போ நடக்கும்? இதுக்கெல்லாம் இது வாய்ப்பில்லை. பொதுவான பலன்கள் ஜூலை மாதத்தில் எப்படி சந்திராஷ்டமம் யாருக்கு வருது, எந்த மாதிரி விஷயங்களில் கவனமாக இருக்கணும், முடிஞ்சால் எந்த கோயிலுக்கு எந்த ராசிக்காரங்க போயிட்டு வரணும், இந்த மாதிரி பொதுவான கருத்துக்கள். சார் இந்த வருஷம் நான் ஒரு வெளியூர் போகலான்ட்டு இருக்கேன், வெளிநாட்டு ஒரு வேலைக்கு அப்ளை பண்ணலான்னு இருக்கேன், யூ கேன் டூ. அந்த மாதிரி காமனாக பேசணும். சில பேர் கேள்வி கூட கேட்பாங்க, மேசராசிக்காரங்க இருக்காங்கன்னா திருமணம் நடைபெறும்னா மேசராசியில் 60 வயசில் ஒருத்தர் இருப்பார், 30 வயசில் ஒருத்தர் இருப்பார், நேற்று தான் ஒருத்தர் குழந்தை பிறந்திருக்கும். திருமண ஏற்பாடுகள் சிறப்பாக நடக்கும் மேசராசிக்குன்னு சொன்னால் அந்த 1 வயசு குழந்தை என்ன கேட்கும்? ஏப்பா 1 வயசில் எப்படிப்பா குழந்தை நடக்கும், கல்யாணம் நடக்கும், அப்படிலாம் கேட்பாங்க. ஸோ காமன் அப்படின்னா ஒரு வேலை சம்மந்தமானது. இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய பேர் என்ன முயற்சி, கடின உழைப்பால் சில முயற்சிகள் செய்வாங்க. கடின உழைப்புங்கிறது என்ன? விவசாயத்தில் நிறைய பேர் கஷ்டப்பட்டு போட்டிருப்பாங்க. இந்த பஞ்சாங்கம் பார்க்குறதுன்னு ஒரு பழமொழி உண்டு. பஞ்சாங்கம் பார்த்தியாப்பா, எப்போப்பா இப்போ தேங்காய் வியாபாரம் ஏறுமாப்பா அப்படின்னு கேட்பாங்க. மஞ்சள் போட்டிருக்கேன், ஏறுமா என்னன்னு தெரியல, கரும்பு போட்டிருக்கேன், ஏறுமா, இந்த மழை வருமாப்பா. இதான் பொதுவான கருத்து. இதில் சில பேர் இந்த மேல் நோக்கு நாள்னு ஒன்று இருக்குது, கீழ் நோக்கு நாள்னு ஒன்று இருக்குது. இந்த மேல் நோக்கு நாள்னால் என்னப்பா அப்படின்னு கேட்டால், விதைகள் மேல் நோக்கி வளர்கிறதுக்கு மேல் நோக்கு நாள்னு பேர். இப்போ கரும்பெல்லாம் மேல் நோக்கி தான் வளரும், உருளைக்கிழங்கு கீழ் நோக்கி வளரும், கேரட்டு கீழ் நோக்கி வளரும். இதை நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, இன்றைக்கி மேல் நோக்கு நாளப்பா, அதை செய்யக்கூடாதாப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி யோகின்னு ஒன்று இருக்குது, அவயோகின்னு ஒன்று இருக்குது, யோகினின்னு ஒன்று இருக்குது. இந்த யோகினி நிறைய பேருக்கு தெரியாது. யோகினிங்கிறது வேறு. இந்த போர் போடுவாங்க சில பேர் பார்த்திங்களா, வீடு கட்டுறதுக்கு, அப்போ தான் யோகினியை பார்க்கணும். யோகினிங்கிறதே டிஃப்ரெண்ட் சப்ஜெக்ட், நீங்கள் அதுக்குள்ளே வரக்கூடாது. அப்புறம் சில பேர் பார்த்திங்கன்னா கல்யாணத்துக்கு முகூர்த்தம் பார்க்கணும் அப்படின்னு கேட்குறாங்க. முகூர்த்தம் பார்க்குறதுனா என்ன, எப்படி பார்க்கணும் சொல்லுங்கள்? சார் காலண்டரில் போட்டிருக்கு, பார்க்குறோம், சுப முகூர்த்த நாள் அப்படின்னு போட்டிருந்தா அன்றைக்கி கல்யாணத்தை வச்சு. விவாக பொருத்தம்னு ஒன்று இருக்குங்க. அதாவது விவாக சக்கரம்னு ஒரு சக்கரம். இது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். நிறைய பேர் இதை பார்க்குறதில்ல. அப்புறம் பெரும்பாலும் பாருங்கள், இந்த முகூர்த்தம் பார்க்கும்போது நேத்திரம் ஜீவன் ஒன்று இருக்குது, அதையும் பார்க்கணும். இப்போ பாருங்கள், நான் எவ்வளோ விஷயங்கள் சொல்லியிருக்கேன். கீழ் நோக்கு நாள், மேல் நோக்கு நாள், முகூர்த்தம் என்பது விவாகம், விவாக பொருத்தம், அப்புறம் விவாக சக்கரம். இந்த மாதிரி நிறைய நம்ம ஜோதிடத்தில் பார்த்துட்டே போகலாம். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் தெளிவாக பார்க்கும்போது உங்களுக்கு நல்ல விஷயங்கள் தெளிவாக புரிகிற மாதிரி சக்ஸஸ் ஆகும். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஜூலை மாத ராசி பலன்கள். கன்னி ராசி அன்பர்களுக்கு, கன்னி ராசியில் பிறந்தவங்க எல்லாருமே பார்த்திங்கன்னா மிகவும் பொறுமைசாலிகள். பொதுவாகவே நிறைய பேர் இந்த சின்ன வயசில் ஒரு 10ஆவதுலேருந்து 10ஆவதுலேருந்து ஒரு 12ஆவது படிக்கிற வரைக்கும் என்ன கேட்பாங்கன்னா, கன்னிராசியாப்பா, உனக்கு என்னப்பா கன்னிராசி அப்படிம்பாங்க. நிறைய பேர் எனக்கு தெரிஞ்சு 45 வயசில் என்னை பார்க்க வரும்போது திருமணம் ஆகாமல் கூட வந்திருக்காங்க. அந்த ஜாதகத்தை பார்த்தோன்னே சொல்லுவேன் நான், ஏங்க கல்யாணம் ஆகலையாங்க,
அப்படின்னு கேட்பேன். உடனே அவர் என்ன தெரியுமா சொல்லுவார், சின்ன வயசுலலாம் அப்படி சொன்னாங்க சார், எனக்கு பார்த்தீங்கன்னா கல்யாணமே ஆகலைப்பார். ஆனால் கன்னிராசிக்காரங்க எல்லாத்துக்கும் கல்யாணம் ஆகலைன்னு சொல்ல முடியாது, கன்னிராசிக்காரங்க எல்லாத்துக்கும் கல்யாணம் ஆகுன்னு சொல்ல முடியாது. ஆனால் கன்னிராசிக்காரர்கள் அனைவரும் பொறுமைசாலிகள் என்று உயர்தரமாக சொல்லலாம். என்ன சொல்லுங்கள் காரணம்? 6ஆம் அதிபதி இவர்களுக்கு எச்சரிக்கை செய்யக்கூடிய ஒரு பழமொழி இருக்குது. என்ன தெரியுமா? கடன் வாங்கக்கூடாது. இந்த கன்னிராசிக்காரர்கள் கடன் வாங்கினால் மிகப்பெரிய டேஞ்சரஸ். அவங்களுக்கே தெரியாமல் கடன் அதிகமாக. ஏன் சார் கடன் வாங்காமல் எப்படி சார் பிழைக்கிறது? விவரம் இல்லாமல் பேசாதீங்க சார், கடன் வந்து தான் சார் ஆகும். இந்த விவரம் பேசுகிறதெல்லாம் இந்த கன்னிராசிக்காரங்க. தயவு செஞ்சு சொல்கிறேன், கடன் வாங்குறத முறைப்படி வாங்குங்க. என்ன முறைப்படி வாங்குறது? வங்கிக்கு காரகத்துவமான கன்னினாலே வங்கி. ஸோ அதனால் நிறைய பேர் அரசாங்க வங்கியில் கடன் வாங்கக்கூடிய முயற்சி செய்யுங்க. பெரும்பாலும் உங்கள் வங்கி கடனை கொஞ்சம் அதிகமாக கட்டுறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். இப்போ இந்த கடன் தொகை இப்படி இருக்குன்னு வைங்க, இப்போ 10,000 ரூபா மாதம் கட்டுறேன் சார் அப்படின்னா அதை 12,000 ரூபாயாக கட்ட பழகுங்க. என்ன காரணம் என்றால் 6ஆம் அதிபதியாக நீங்கள். அதே மாதிரி உங்கள்கிட்ட ஒரு முக்கிய எச்சரிக்கையான விஷயம் என்னன்னு கேட்டால், 10ஆம் இடத்தில் குரு இருக்கும்போது நிறைய பேர் சொல்கிறாங்க பதவி பறிபோகும் அப்படின்னு. பதவி பறிபோகும்னா என்னென்னா, ஒரு வேலை போயிட்டு இன்னொரு வேலை கிடைக்கும். ஆமாம் சார், எனக்கு அங்கே சம்பளம் கம்மியாக இருந்துச்சு, நான் மாற்றிட்டு வேற ஒரு பக்கம் போயிடலான்னு நினைக்கிறேன். அப்படி போகிறதுனால எனக்கு ஒரு நல்ல வாய்ப்புகள் கிடைக்குமா? வியாபாரம் நல்லபடியாக இருக்குமா? இந்த ஜூலை மாதம் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் சார் அப்படின்னு கேட்டால், ஜூலை மாதம் முழுவதும் வியாபாரம் நன்றாக இருக்கும். இடம் மாற்றி வியாபாரம் பண்ணுவீங்கன்னு சொல்கிறாங்க. ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துல போய் வியாபாரம் பண்ணுவீங்க, வியாபாரம் நல்லாயிருக்கும். தொழிலில் வெற்றிகள் கிடைப்பதற்கு நல்ல வாய்ப்பு ஏற்படும். மன நிம்மதியாக செயல்படக்கூடிய அமைப்பு. குடும்பத்தில் இருந்து வந்த சண்டைகள் பெரும்பாலும் பாருங்கள், இந்த கன்னிராசிக்கு பாதகாதிபதி குரு. குடும்பத்தில் சண்டை வந்துடும், டபக். என்னப்பா அப்படின்னு கேட்டால், கன்னிராசிக்கு 12ஆம் இடத்தில் கேது இருப்பதனால் சேத்திரங்கள் என்று சொல்லக்கூடிய திருச்செந்தூர், திருவண்ணாமலை, திருப்பதி, பிள்ளையார்பட்டி இந்த சேத்திரங்களுக்கு போகக்கூடிய அமைப்பு இந்த ஜூலை மாதத்தில் வரும். அப்படி வந்தால் அந்த தெய்வத்திடம் முறையிட்டு கடனை குறைக்க வேண்டுங்கள். கன்னிராசிக்காரங்க எப்பயுமே கடனை குறைச்சி விடப்பா, எதிரி தொல்லையை கழட்டி விடப்பா அப்படின்னு சொல்லி வேண்டினீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல விதமான பலன்கள் கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. தெய்வீகமான ஒரு சூழ்நிலையில் உங்களுக்கு இந்த மாதம் முழுவதும் நல்ல பலன்கள் கிடைக்கும். நல்ல பலன்கள் நிலைத்து நிற்கக்கூடிய அளவில் மண், பொன், பொருள், புகழ், கௌரவம் இதெல்லாம் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டமாக ஜூலை மாதம் மலர்கிறது இந்த கன்னிராசி. இந்த மாதிரி ஜோதிடத்தில் நிறைய சில பேருக்கு சந்தேகங்கள் இருக்கலாம். பர்சனல் ஜாதகத்தில் சில சந்தேகங்கள் இருக்கலாம். சொந்த ஜாதகத்தில் சார் எனக்கு இந்த மாதிரி முக்கியமான விவரங்கள் உங்கள்கிட்ட ஃபோன் பண்ணி அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கலாமா? தாராளமாக கீழே இருக்கிற நம்பரில் நீங்கள் அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கலாம், அதில் ஒன்றும் தப்பே கிடையாது. அப்படி வாங்கும்போது நீங்கள் சென்னையிலையும் பார்க்கலாம். சென்னை நங்கநல்லூர்லேயும் இருக்கேன், நான் கோயம்புத்தூர்லையும் இருக்கேன். சார் நாங்கள் 2 இடத்துக்கு வர முடியாது, ஆன்லைன் அப்பாயின்மெண்ட் தான் வேணும் அப்படின்னா யூ கேன் கெட் ஆன்லைன் அப்பாயின்மெண்ட் த்ரூ திஸ் நம்பர்